வணக்கம் நண்பர்களே, ஐயாச்சாமி பேசுகிறேன். ஓகே, ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து முதன்மை தேர்வுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகளை வந்து தினசரி போடலாம், இல்லை எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கோ அப்போல்லாம் நான் போடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த வீடியோ வந்து நான் எனக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ்க்கு நம்ம நிறையா வீடியோ போட்டோம். ஈவன் 4 வீடியோ தான் போட்டிருந்தோம். பட் அதிலிருந்து வி கவர்ட் 40 மார்க்ஸ். வெறும் 4 வீடியோ தான், மொத்தம் சேர்த்தா கூட என்ன உங்களுக்கு 1 hour கூட வராது. பட் அதிலிருந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 40 மார்க் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேசிஸில் வந்து நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இதை வித் ரெஃபரன்ஸ் டு த சிலபஸ் அண்ட் த டெய்லி நியூஸ் அப்பியரிங் இன் த நியூஸ் பேப்பர். ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நிறையா விஷயங்கள் வந்துச்சு. பட் நான் எடுத்துருக்கிறது அப்படிங்கிறது 2 விஷயம் தான். என்ன அப்படின்னா வந்து முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய லோக்பால் அமைப்பின் முதல் தலைவராக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினாக்கி சந்திரா கோஷ் அப்படிங்கிறவங்க வந்து நியமிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இந்த பினாக்கி சந்திர கோஷ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி. சரியா? ஓகே, ஸோ நீங்கள் லோக்பால் அப்படின்னா நீங்கள் வந்து இது என்ன சார் லோக்பால் அப்படின்னா எனக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் யார் அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் நினைச்சுக்கலாம். சரியா? பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பொலிட்டி பார்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்திய நிர்வாகத்தில் உள்ள நிகழ்வுகள் அல்லது சிக்கல்கள் தலைப்பு கீழே வந்து அகெயின்ஸ்ட் கரப்ஷன், அதில் லோக்பால் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் பொலிட்டி சிலபஸ் கீழே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் இட். ஸோ அந்த பேசில் சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த லோக்பால் அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னா வந்து ஒரு குறை தீர்ப்பாளர் அப்படிங்கிறது தமிழில். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நபருக்காக அவருக்காக ஒரு பேசக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆம்புட்ஸ்மேன். ஸோ இந்த ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கே அந்த வேட் முதல்ல யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு இருக்கு இல்லையா, சுவிட்சர்லாந்து, நார்வே, இந்த நாடுகளில் யூஸ் பண்ணாங்க. அதை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து இந்தியாவில் வந்து இந்த லோக்பால் அமைப்பு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு லோக்பால் அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர், ஒரு குறை தீர்ப்பாளர் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வித் ரெஃபரன்ஸ் டு கரப்ஷன், டு டேக்கிள் த கரப்ஷன், ஊழலை ஒழிப்பதற்காக வேணும் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா முதல் நிர்வாக சீர்திருத்த குழு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு அமைப்பு ஏற்படுத்தும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் எல்எம் சிங்வி அப்படிங்கிறவர் இந்த வார்த்தையை வந்து லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனார். 1968 1968 வந்து ஃபர்ஸ்ட் லோக்சபாவில் வந்து இந்த பில் மசோதா கொண்டு வரப்பட்டது. பட் பார்த்திங்க அப்படின்னா வந்து பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான விஷயங்கள் இவ்வளோ நாள் வந்து இல்லாமல் கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டில் தான் என்ன அப்படின்னா வந்து இந்த லோக்பால் மசோதா அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி பல முறை நிறைவேற்றினாலும் ஒன்று லோக்சபாவில் பாஸ் ஆகும், ராஜ்யசபாவில் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ப்ரிலிம்ஸில் ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து எப்போ எந்த ஆண்டு வந்து லோக்பால் மசோதா வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஸோ ப்ரிலிம்ஸ் பேசிஸில். ஸோ மெயின்ஸை பேஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா த பவர்ஸ் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் லோக்பால் ஆணையத்தினுடைய அதிகார வரம்பினை பற்றி குறிப்பிடு, இல்லை எவாலுவேஷன் ஆஃப் லோக்பால் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு 3 மார்க் கேள்வியிலோ இல்லை 8 மார்க் கேள்வியிலையோ இல்லை ஒரு 15 மார்க் கேள்வியிலையோ கேட்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு டேக்கிள் கரப்ஷன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த லோக்பால் அப்படிங்கக்கூடிய விஷயம் தான் வந்து என்ன உங்களுக்கு வந்து வரணும். சரியா? ஸோ இந்த லோக்பால் அப்படிங்கிறது இட்ஸ் இன் இந்தியன் வெர்ஷன், ஆம்புட்ஸ்மேனுடைய இந்தியன் வெர்ஷன் தான் லோக்பால். இது வந்து இந்த லோக்பால் அப்படிங்கிறது என்னன்னா இந்திய அரசு, மத்திய அரசு அளவில் வந்து ஊழல்களை விசாரிக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அதிகார அமைப்பு தான் இந்த லோக்பால் அப்படிங்கிறது. ஸோ இந்த அமைப்பு 2013ஆம் ஆண்டு, இந்த மசோதா 2013ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டாலும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முதல் முறையாக ஒரு தலைவர் அப்படிங்கிறது நியமிக்கிறாங்க. சரியா? ஸோ இது ஒரு விஷயம். ஸோ ஏன் அவ்வளோ டிலே ஆச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இந்த லோக்பாலினுடைய தேர்வுக்குழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து பிரதமர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா மக்களவை சபாநாயகர், அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இந்த லோக்சபா, அதுக்கப்புறம் சிஜே ஆஃப் இந்தியா. சரியா? இந்த 4 பேர் கொண்ட அமைப்பு பிளஸ் இந்த 4 பேரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படின்னா வந்து நீதித்துறையில் வந்து ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்த 5வது நபரை வந்து இந்த முதல் 4 பேருடைய பரிந்துரை அடிப்படையில் வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ இந்த குழு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோக்பால் அமைப்பினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும். ஸோ இதில் இந்த 5 வருஷத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து
மக்களவையில் வந்து 16வது மக்களவையில் வந்து எந்த கட்சிக்கும் ஒரு பெரும்பான்மை அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறணும் அப்படின்னா வந்து மக்களவையில் வந்து 10% வாக்குகளை வந்து பெற்றிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2014வது மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் மக்களவையில் வந்து 10% வாக்குகள் கிடைக்கல. ஸோ 10% சீட்டுகள் கிடைக்கல. கிட்டத்தட்ட 54 சீட்ஸ் வந்து தே மஸ்ட் ஹேவ் இன் லோக்சபா. அவங்கள தான் இல்லை ஹையஸ்ட் சீட். ஸோ இந்த விஷயம் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் மக்களவையினுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவரை வந்து மல்லிகார்ஜுன கார்கேயை ஸ்பெஷல் இன்வைட் பண்ணாங்க. பட் என்ன அப்படின்னா வந்து அது வந்து அவர் வந்து என்ன லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அங்கீகரிச்சா ஐ வில் கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் தி செலெக்ஷன் பேனல், இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அடிப்படையில் தான் என்ன அப்படின்னா வந்து ஒரு லாங் ப்ராசஸ் ஆச்சு. இப்பவும் அவர் கலந்துக்கிடல. ஸோ இதுதான் வந்து விஷயம், சரியா? ஸோ த கம்போசிஷன் ஆஃப் இந்த லோக்பால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 சேர்மன் + 8 மெம்பர்ஸ். ஸோ சேர்மன் அப்படிங்கிறவர் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ரிட்டையர்ட் ஜட்ஜாக தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் 4 மெம்பர்ஸ் ஃப்ரம் ஜுடிஷியல், சரியா? நீதித்துறையிலிருந்து 4 நபர்கள் ப்ளஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். இந்த 4 ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் என்ன? இதில் வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்பால் அப்படிங்கிறது. ஸோ இதான் அமைப்பு. இவங்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது நிறைவடையும் வரை. இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான இந்திய அரசு பணியிலே அவங்க சேர முடியாது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து பிரதமர் முதற்கொண்டு எல்லாரையும் விசாரிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கொண்டது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பிரதமர்லாம் இதில் கொண்டு முடியாது. பட் எல்லாரும் என்னன்னா பிரதமர்லேருந்து மத்திய அளவில் அமைச்சர் வரைக்கும் எல்லாரையும் இந்த பொது ஊழியர்கள், பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி 1988 இருக்கு இல்லையா, ஊழல் தடுப்பு சட்டம், அதனுடைய அடிப்படையின்படி யாரெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த ஆம்பிட் ஆஃப் லோக்பால் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு என்ஜிஓ, அதாவது அரசுகார நிறுவனங்கள் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நன்கொடை பெற்றுச்சுன்னா அந்த நிறுவனம் இதற்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் என்னன்னா சிபிஐ டைரக்டரை நியமிக்கிறதுக்கு ஒரு புது வழிமுறை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து பிரதமர் Prime Minister, leader of opposition in the Lok Sabha, then CJI or any other sitting judge nominated with a CJI. அதாவது என்னன்னா சிபிஐ தலைவரை நியமிப்பதற்கும் சட்டத்தின் அடிப்படையில் சில ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது அவரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர், இவங்கெல்லாம் சேர்ந்து சிபிஐ டைரக்டர் நியமிக்கணும் அப்படிங்கிறது சிபிஐ உங்களுக்கு சிலபஸில் உண்டு. சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமாக செய்தியில் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து அதனுடைய தலைவர்களுடைய பிரச்சனை. ஸோ அவங்க ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு இடைக்கால தலைவர் நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிற ஒரு நியமனம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸ் டு சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இதில் வந்து அவங்க இந்த என்ஜிஓ அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் அமைப்பு அப்படிங்கிறது சில குறிப்பிட்ட ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள வழக்கை விசாரித்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் இந்த லோக்பால் ஆணையத்தால் ஏதேனும் வழக்குகள் விசாரிப்பதற்காக சிபிஐக்கோ அல்லது சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய புலனாய்வு அமைப்பு, இந்த அமைப்புக்கெல்லாம் இந்த கேஸை ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது லோக்பால் அமைப்புக்குள்ள வந்துடும். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்பால் அப்படிங்கிறது. இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது இதே மாதிரி மாநில அளவில் வந்து ஊழல்கள் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்த விஷயத்தினுடைய பின்புலத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து தட்ஸ் எனஃப் ஃபார் குரூப் 1. ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு சப்ஜெக்டிவ். ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்மகிட்ட குரூப் 1 மெயின்ஸ் கிளாஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். ஓகே. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் டெய்லி அப்டேட் பண்ணுவேன். இது இன்னைக்கு முதல் வீடியோ. ஸோ ஒரு ட்ரையல் நிறையா இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள், இல்லை நான் எப்படி இன்னும் இது பண்ணணும்னு சொல்லுங்கள். சரியா? ஸோ நான் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.